அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி? ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்னவெல்லாம் தேவைப்படும்? என்றெல்லாம் பல்வேறு விதமான வினாக்கள் ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. இது உண்மை. இப்படித்தான் ஒரு சிஷ்யன் ஒரு குருட்ட போயிட்டு, குருவே என்னுடைய வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியா இல்லை அப்படின்னு வருத்தப்படுறான். உடனே அந்த குரு அந்த சிஷ்யனை ஒரு தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த தோட்டத்தில் நிறைய பட்டாம்பூச்சிகள் பறந்துக்கிட்டு இருக்கு. இந்த குரு சிஷ்யனை பார்த்து சொல்கிறாரு, இங்கே பறந்துக்கிட்டு இருக்க பட்டாம்பூச்சியில் ஒரு பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சிஷ்யன் ஓடி துரத்தி பார்க்குறாரு. ஆனால் எதுவுமே பிடிக்க முடியலை. ஒரு பட்டாம்பூச்சியை கூட பிடிக்க முடியலை. உடனே குரு அதை பார்த்துட்டு, பரவாயில்ல வாப்பா, நம்ம கொஞ்ச நேரம் இங்கே அமைதியாக நின்று இந்த தோட்டத்தினுடைய அழகை ரசிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு அந்த தோட்டத்தினுடைய மையப்பகுதிக்கு அந்த சிஷியனை அழைச்சிட்டு போய் 2 பேரும் அமைதியாக நின்று அந்த தோட்டத்தினுடைய அழகை ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சிறிது நேரத்தில் பட்டாம்பூச்சிகள் எல்லாமே இவர்களை சுற்ற ஆரம்பித்தது. அதில் 2 பட்டாம்பூச்சிகள் அந்த சிஷியனின் கையில் வந்து உட்காருது. அதை பார்த்து அந்த குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னார், மகிழ்ச்சியை தேடி துரத்துவதல்ல வாழ்க்கை, வாழ்க்கையை அமைதியாக ரசிக்கும்போது மகிழ்ச்சி நம்மிடம் தானாக வந்து சேரும் அப்படின்னு சொன்னார். இதுதான் வாழ்க்கை. எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது மகிழ்ச்சி தானாக வந்து சேரும் என்பது உண்மை. மீண்டும் ஒரு கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.